இந்த ஐயங்கார் ஆஞ்சநேயர் கோயிலில் காஞ்சி வரதராஜிக்கு பின் பார்த்தா 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறார் ஆஞ்சநேயர் கோயில். ஆஞ்சநேயர் வந்து பிரம்மாண்டப்பட்ட ஆஞ்சநேயர் கோயில். அவர் வந்து சுயமாக வந்த ஒரு ஆஞ்சநேயர். அவர்கிட்ட நம்ம என்ன வழிபாடு கேட்குறோமோ அந்த வழிபாடு கொண்டாண்ட வை செய்வார் சுவாமி ஆஞ்சநேயர். ஒரு 5 அவதாரம் எடுத்துக்கின்னு ஊராக தங்க நகை வியாபாரம் பண்ணிக்கினா வராங்க. ஒரு பக்கம் தங்க நகை வியாபாரம் பண்ணிக்கினா இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஏழைகளுக்கு தாலி கூரை வேஷ்டி எல்லாம் இலவசமாக கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் தங்க நகை வியாபாரம் ஆகுது, ஒரு பக்கம் ஏழைகளுக்கு தாலி கூரை வேஷ்டி இலவசமாக கொடுக்குறாங்க. குத்துன்னு வர சாமிக்கு போய் சாமி பேசி போய் இந்த பக்கம் வராங்க. இந்த பக்கம் வந்தால் காட்டில் நகை கட்டி கண்ணு விடுறாங்க. இந்த காட்டில் ஒரு திருடன் இருக்கிறான். அந்த திருடை நகை பெட்டின்னு ஓடிட்டான். ஓடணுன்னு தேவர்கள் ஏந்து ஐயோ நம்ம தலைமுறை நகை பெட்டி காணவில்லை, எங்களுக்கு மீட்டு கொடுன்னு ஏந்து கேட்குறாங்க. ஏந்து கேட்குற சமயத்தில் அந்த திருடை வந்து ஐயா அவங்க தலைமை பெட்டி நான் தான் கொண்டு போனேன், எனக்கு இருட்டாகி போச்சு, கண்ணு தெரியாது போச்சு அப்படின்னா பெட்டியை தந்து கொடுத்தோடனே கண்ணு தெரிஞ்சோடனே காணாமல் போன பொருள் கைக்கூடி வந்துன்னு பிரித்து பார்த்தா நம்ம வச்சு நகை நட்டு அப்படியே இருக்குது. அந்த நகையை எடுத்து போய் பணமாக ஆக்கி பணத்தை கொண்டாந்து ஆலயம் கட்டாங்க. ராமர் லட்சுமி போருக்கு போகிறார். போருக்கு பானம் விட்டு வச்சு மழை காய்ச்சிவிட்டே அவர் வந்து ஒரு சங்கி மூலி தேவை. அந்த மூலி வந்து சேர்ந்து ஆஞ்சநேயர் சரியில்லை. ராமர் லட்சுமி வந்தால் போருக்கு வந்தால் லட்சுமி மழை காய்ச்சி வந்தால் இதாச்சும் தவிர மூலி ஒன்றும் சொல்லவில்லை. அப்புறம் ஆஞ்சநேயர் போய் பார்க்குறோம் சஞ்சி மலை விதமாக மூலி இருக்குது. என்ன மூலி தவிர சுவாமி ஆஞ்சநேயருக்கு அந்த லட்சுமிக்கு 2 நொடி 3 நொடியில் ஆவி பெரிய வாய்ப்பு முடியும். அதுங்கிட்ட மூலிகை வரணும். சாமி ஒன்றும் புரியல. மலை கொண்டு சொல்ல தோல் மாற்றினார். தோல் மாசம் துண்டு விழுந்து உற்பத்தி ஆனதா ஒரு வரலாறு. சுவாமி ஆஞ்சநேயர் அயோத்தி வடக்க பார்த்த ஆஞ்சநேயர் மக்களை வாழ வைப்பார். சுவாமி வேண்டிக்க உங்கள் வேண்டுதல் எதுவும் வந்தால் நிவேதித்த ஆகிடும். அடுத்து சித்திரை மாதம் காஞ்சி வர காஞ்சி வர்றாருன்னா எல்லாருக்கும் வழிபாடு பண்ணிக்கிறார். அவரும் ஒரு சாந்த கிடைக்கணும். சுவாமி ஊர் வளம் வந்து மேடமல் அலங்காரம் பண்ணின்னு சுவாமி தரிசனம் பண்ணின்னு 35 அடி நடவாய் கிணறு. அந்த கணத்தை வளம் வந்து 2 நிமிஷம் அமைதியாக இருந்தால் வேறு சும்மா செய்து ஒரு நன்மை 2 நிமிஷம் சந்தோஷம். ஆனால் சந்தோஷம் அப்படின்னா அவர் அந்த கணத்தில் இறங்கினா உடம்பு வந்து கூலிங் ஆகிடும். கூலிங் ஆனோடனே பழைய நிலம் வந்துடுவார். பாலாசு மீன் பிடிச்ச ஒரு ஆளுக்கு அந்த நாள் வந்து சித்திரை மாதம் சித்திரை நிலம் குறைஞ்சி ஒரு 10 பேர் வர வாய்ப்பு உண்டு. மறுநாள் வந்து வரதுனால கொண்டு போயிட்டாரா அது பார்த்துக்க ராமர் லட்சுமி ஆஞ்சநேயர் இங்கே சேஃப்டி இல்லை. அவங்க வந்து ஊரில் இருக்கிறாங்க. அவங்க வந்து மறுநாள் வழிபாடாக சொல்ல கண்ணுக்கு கிராம மக்கள் வருவாங்க. அடுத்து மார்கை அணிஞ்சு காலைமான பிரம்மாண்ட ஜனங்க அணிஞ்சு வருவாங்க. அடுத்தது ஒரு பொண்ணு வந்து 3 லட்சம் பிறந்த ஒரு பொண்ணு 3 லட்சம் பிறந்த ஆண் யாராக இருந்தாலும் 3 லட்சம் சுவாமிகிட்ட வந்து அர்ச்சனை பண்ணிங்கன்னா பொண்ணாக இருந்தாலும் ஆனாலும் கல்யாணம் காட்சி கூடிய வர வாய்ப்பு உண்டு. சனி ஞாயிறு மக்கள் வருவாங்க. மக்களோட நிவேதனா சுவாமி திருமணம். சுவாமி ஆஞ்சநேயர் வந்து வசவானம் போகிறார். சீதா பிராட்டி போய் பார்க்குறார். சீதா பிராட்டி பார்த்தோன்னே ஐயோ ஆஞ்சநேயர் வந்துட்டு கைகளாம் பாதி செட்டுன்னு சுற்றி பார்த்தா எங்கே பார்த்தா பூச்செடி காணும். பார்த்தா ஒரு மூலையில் வெத்தலை கொடி இருக்குது. அந்த வெத்தலை பெருசு உதிராகி தூணா பூவாக மனுச்சு. அதனால சுவாமி ஆஞ்சநேயருக்கு விசாகம வெத்தலை மேலே பாக்கு வச்சு வழிபாடு பண்ணால் வெத்தலை கொடி வளர நம்ம வம்ச பெருக வாய்ப்பு உண்டு. இந்த ஆலயம் கட்டி 5000 வருஷம் ஆச்சு. சுவாமி ஆஞ்சநேயா.